நீ தலித் சமூகத்தை சேர்ந்தவன் நீ எல்லாம் படிச்சு என்னடா பண்ண போற, உனக்கு அந்த குப்பை பொறுக்கிற வேலையெல்லாம் கிடைக்காதுடா, போடா அங்க போடா, இது எழுத வர உனக்கு கவர்மெண்ட் வேலையாட கிடைக்கும் அப்படின்னு பேசுறாரு. இது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பார்வைக்கு எடுத்துட்டு போங்க. இந்த ஸ்கூல்ல ரொம்ப இதா நடந்துட்டு இருக்காரு முருகன் சார், அவரை உடனே பணியிடை நீக்கம் பண்ணணும். கோவை கந்தைகவுண்டன் சாவடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் முருகனுக்கு எதிராக பல்வேறு கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அங்கு பயிலும் மாணவிகளை தவறான முறையில் தொடுதல், ஜாதி அடிப்படையில் பேத பிரிவு செய்து நடத்துதல் போன்ற செயல்களில் அவர் ஈடுபட்டதாக புகார்கள் கூறப்படுகின்றன. இந்த சம்பவம் மாணவர்களிடையே பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பள்ளியில் 11 வயதுடைய மாணவி 6ஆம் வகுப்பில் படித்து வருவதாகவும் அங்கு பணியாற்றும் ஆசிரியர் முருகன் அந்த மாணவியிடம் நீங்கள் எல்லாம் குப்பை வேலைக்குத்தான் தகுந்த என அவமதிக்கும் வார்த்தைகளை பயன்படுத்தியதாகவும் சகோதரரின் தலைமுடியை பிடித்து மேஜையில் அடித்ததாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் நீங்கள் படிப்பது சரியில்லை என கூறி தனியாக வகுப்பறையில் கதவின் ஓரத்தில் உட்கார வைத்ததாகவும் மாணவி கூறியுள்ளார். இதுகுறித்து மாணவியின் குடும்பத்தினர் முதன்மை கல்வி அதிகாரியிடம் புகார் அளித்ததோடு கோவை மாவட்ட ஆட்சியரையும் நேரில் சந்தித்து மனு அளித்துள்ளார். மாணவர்களின் உடல் மற்றும் மனநலத்திற்கு இத்தகைய செயல்கள் தீங்கு விளைவிக்க கூடியவை என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் புகார் அளித்தால் அவ்வளவுதான் என மாணவிகளை மிரட்டி உள்ளாராம் அந்த ஆசிரியர் முருகன். இது மாணவியரின் பாதுகாப்பை கேள்விக்கு உள்ளாக்குகிறது என பெற்றோர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். என்னோட பேர் ரெஜினா. எங்க அக்கா பொண்ணு காக்காச்சாவடி உயர்நிலை பள்ளியில 6ஆம் கிளாஸ் படிக்கிறா. அந்த ஸ்கூல்ல முருகன் ஒரு சார் எப்ப பார்த்தாலும் பேட் டச் பண்றது, பசங்களை தள்ளி விடுறது, சாதி அடிப்படையில் தீண்டாமைய அப்படிங்கிற பேர்ல டே நீ எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவன் தான்டா, நீ படிச்சு என்னடா பண்ண போற, அங்கிட்டு போய் மூளையில உட்காருடா அப்படிங்கிறது, ட்ரெஸ்ஸை கலட்டுடா, என்னடா போட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் தகாத வார்த்தையை ரொம்ப பேசுறாரு. இதோட 2-3 தடவை பண்ணிட்டாரு. அதை கேட்டதுக்கு ஏங்க இப்படி பண்றீங்கன்னு கேட்டு நான் அப்படியெல்லாம் பண்ணல, கரெக்டா தான் இருக்கேன் அப்படின்னாரு. ஒரு நாள் அவருக்கு பர்த்டேன்னு சொல்ல எதார்த்தமா ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அப்ப பாப்பாக்கெல்லாம் கூட்டிட்டு உள்ள போய் ஒரு 3 குழந்தைகளை மட்டும் உள்ள கூட்டிட்டு போய் கேக் வெட்டலான்னு சொல்லி கன்னத்துல கேக் தடவி விட்டுட்டு கையை பிடிச்சி இழுத்து விளையாடிட்டு இருக்கிறாரு. அது நான் கேட்டேன், சார் என்ன சார் ஸ்கூல்ல இப்படி பண்றீங்க அப்படின்னா, அதெல்லாம் நாங்க பொண்ணு மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம் மேடம், இதெல்லாம் கண்டுக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு. இப்போ 1 வாரத்துக்கு முன்னாடி தம்பியை பிடிச்சி பசங்க கூட பேசிட்டு இருந்தாங்கிறக்காக முடியை பிடிச்சி ஆட்டி டேபிள்ல வச்சு மண்டையை முட்டை வைக்கிறாரு. நீ தலித் சமூகத்தை சேர்ந்தவன் தான்டா, நீ எல்லாம் படிச்சு என்னடா பண்ண போற, உனக்கு அந்த குப்பை பொறுக்கிற வேலையெல்லாம் கிடைக்காதுடா, போடா அங்க போடா, இது எழுத வர உனக்கு கவர்மெண்ட் வேலையாட கிடைக்கும் அப்படின்னு பேசுறாரு. இது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பார்வைக்கு எடுத்துட்டு போங்க. இந்த ஸ்கூல்ல ரொம்ப இதா நடந்துட்டு இருக்காரு முருகன் சார், அவரை உடனே பணியிடை நீக்கம் பண்ணணும். நாங்க முதன்மை கல்வி அலுவலகத்திலையும் போய் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். 4 தடவை கொடுத்துட்டேன், 3 தடவை சார் இல்ல, இப்ப கூட போய் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப கேட்டதுக்கு சார் வெளியே போயிருக்காரு, கண்டிப்பா இந்த முறை நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப மாவட்ட ஆட்சியர்கிட்ட இது 2வது முறை பெட்டிஷன் கொடுக்குறோம். கண்டிப்பா இந்த குழந்தைகளோட உயிருக்கு ஏதாவது பாதிப்பு அச்சுறுத்தல் வரும்னு எங்களுக்கு பயமா இருக்கு. ஏன்னா ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சியில ஸ்ரீமதி பொண்ணு அப்படிதான் சாருகளே பண்ணி இது பண்ணாங்க. அந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறக்காக தான் நாங்க முன்ன நின்று பேரண்ட்ஸா நாங்க வந்திருக்கோம். எங்க பாப்பாவும் அங்கதான் படிக்கிறா, அவங்களோட ஃபியூச்சரும் பாதிக்க கூடாது. இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட பேரண்ட்ஸும் வந்திருக்கிறாங்க. உடனே அவரை அந்த பள்ளியில இருந்து பணியிடை நீக்கம் பண்ணணும், இந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ போய் எங்கேயா பெடிஷன் கொடுத்த அப்படின்னா உன்னோட டிசியை கிழிச்சு கொடுத்துருவேன், ஸ்கூலுக்குள்ளே விட மாட்டேன்னு மிரட்டிட்டே இருக்கிறாரு. இதுக்கு நடவடிக்கை ரொம்ப முக்கியம். முடி விட்டுருந்தாங்க சாமிக்கு, அவர் முடியல பிடிச்சி ஆட்டுறாரு, ஸ்கூலுக்கு வந்தாலும் அடிக்கிறாரு, படித்தாலும் அடிக்கிறாரு, படிக்காட்டி அடிக்கிறாரு. நாங்கள் என்ன கொஞ்சம் முடியல கூட திட்டுறாரு. நம்ம அதுக்கு வேண்டி நான் முடியே வச்சுட்டு வந்துட்டேங்க. அவர் விளையாட மாட்டேங்க பசங்க கிடையாது. கம்மனு ஸ்கூலுக்கு போனால் வீட்டுக்கு கொண்டு அவரை படிப்பாங்க, வீட்டுக்கு கொண்டு அப்புறம் 1 பாத்ரூம் போவாங்க. 1 பாத்ரூம் போனால் திட்டுவார். ஒரு அடிக்கடிக்கு 1 பாத்ரூம் வருமா அப்புறம் சொல்லுவாரு, என்றா ஜாரியரு அப்படின்னு நடந்துருச்சு. அதுதான் எல்லாத்தையும் அப்படிதான் பண்றாங்க, அன்னையும் மட்டும் எல்லாத்தையும் தான் பண்றாங்க. வைக்கிறாங்க, டார்ச்சர் தாங்க முடியல, கவுரு கட்டி காலெல்லாம் கட்டி நிக்க வைக்கிறாங்க, அப்புறம் போட்டு அடிக்கிறாங்க. அப்புறம் சின்ன ஏழையாக்கிற குழந்தைங்கள தனியாக உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் பணக்காரங்களா இருக்கிற குழந்தைங்களெல்லாம் கொஞ்சம் இதில் உட்கார வைக்கிறாங்க. இங்க சின்ன சின்ன இது எறும்பு கோயில் உட்கார வச்சு மேலே புறம் ஏற்றிடுவாங்க. மரம் சுளக்க எல்லாம் மேலே கட்டி வைக்கிற மரம் இருக்குங்க, ஸ்கூல்ல மரம் இருக்கு, அவங்களுக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டுங்களா, அவங்க சும்மா அடிச்சுட்டே இருக்காங்க. இங்க ஏழையாக்க குழந்தைங்க தனியாக உட்கார வைக்கிறாங்க, கொஞ்சம் காசு தனியாக உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் நீங்க என்ன ஜாதி அப்படிலாம் கேட்கறாங்க. முருகன் சயின்ஸ் அது ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுல இருந்தாங்க ஃபுல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படிலாம் சொல்றாங்க.